கலை திருவிழாவில் பேச்சு போட்டி இருக்குது. அதுக்காக இன்றைக்கி ஒரு கான்செப்ட் பார்ப்போம். இளையோர் திறன் நாளைய இந்தியாவின் அடித்தளம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டின் செல்வம் அதன் நிலத்தில் இல்லை, அந்த நாட்டின் இளைஞர்களின் திறமையில்தான் உள்ளது. இந்த அழகான சிந்தனையுடன் இளையோர் திறன் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். இளமை என்பது வயது மட்டுமல்ல, அது ஒரு சக்தி. கனவு காணும் துணிவு, புதிதாக சிந்திக்கும் திறன், முயற்சி செய்யும் மனப்பான்மை, தோல்வியை தாண்டி எழும் தைரியம், இவை அனைத்தும் இளமையின் அடையாளங்கள். இன்றைய உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. புதிய தொழில்நுட்பங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய சவால்கள் தினமும் உருவாகின்றன. இந்த உலகில் வெற்றி பெற பாடப்புத்தக அறிவு மட்டும் போதாது, அதோடு சேர்ந்து வாழ்க்கை திறன்களும் அவசியம். நல்ல தொடர்பு திறன், நேரத்தை மதிக்கும் பழக்கம், குழுவாக செயல்படும் மனப்பான்மை, பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் சிந்தனை, தலைமை பண்பு, தன்னம்பிக்கை, இவையே ஒரு இளைஞனை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் உண்மையான படிக்கட்டுகள். ஒரு விதை பெரிய மரமாக வளர வேண்டும் என்றால் அதற்கு நல்ல மண்ணும் தண்ணீரும் சூரிய ஒளியும் தேவை. அதுபோல ஒரு இளைஞனின் திறமை வளர வேண்டுமெனில் கல்வி, ஒழுக்கம், விடாமுயற்சி, பயிற்சி ஆகியவை அவசியம். நண்பர்களே, திறமை என்பது பிறவியிலேயே கிடைப்பதல்ல, தொடர்ந்து முயற்சி செய்பவரிடம்தான் அது உருவாகிறது. ஒருமுறை தோற்றுவிட்டோம் என்பதற்காக முயற்சியை நிறுத்திவிடக் கூடாது. தோல்வி என்பது முடிவல்ல, அடுத்த வெற்றிக்கான பாடம். இன்று மேடையில் பேசும் இந்த வாய்ப்பு கூட நம்முடைய தன்னம்பிக்கையை வளர்க்கும் ஒரு திறன் பயிற்சியே. போட்டிகளில் கலந்து கொள்வதும், விளையாட்டில் ஈடுபடுவதும், கலைகளை பயில்வதும், பிறர்க்கு உதவுவதும் நம்மை முறையான மனிதர்களாக மாற்றுகின்றன. நம் நாட்டின் முன்னேற்றம் அரசாங்கத்தின் கைகளில் மட்டுமில்லை, இன்றைய இளைஞர்களின் சிந்தனையிலும் செயலிலும் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நமது திறமையை வளர்த்தால் நமது குடும்பம் வளரும், குடும்பம் வளர்ந்தால் சமூகம் வளரும், சமூகம் வளர்ந்தால் நாடு வளரும். அன்பு நண்பர்களே, நாம் இன்று வளர்க்கும் திறமைகள்தான் நாளை நம்மை உலகம் அறியும் உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். எனவே கனவு காண்போம், கற்றுக்கொள்வோம், விடாமுயற்சியுடன் உழைப்போம், நம் திறமையை சமூக நலனுக்காக பயன்படுத்துவோம். இறுதியாக ஒரு வரியுடன் நிறைவு செய்கிறேன். இன்றைய இளைஞர்களின் திறமையே நாளைய இந்தியாவின் பெருமை. நன்றி, வணக்கம். இந்த பேஜோட PDF டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.